ஹாய் மக்களே. இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓலா ஷோரூம் கோபிச்செட்டிப்பாளையம். இது என்ன ஃபஸ்ட்டு விசிட். நான் இது வரைக்கும் ஷோரூம் வந்ததில்ல. இப்போ தான் வந்திருக்கேன். உங்களுக்கு கவர் பண்ணுற ஃபுல் வீடியோஸ் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குன்ட்டு. இங்கே என்னோட ஓலா ஸ்கூட்டர் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம், அதுக்காக வந்திருக்கோம். ப்ளஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா, S1X Gen 3 மாடல் வந்திருக்கு. S1 Pro Gen 3 மாடல் வந்திருக்கு. அதையும் வீடியோவில் கவர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. இது கோபிச்செட்டிப்பாளையம். விசிட் பண்ணி பாருங்கள். இதில் வந்துன்னா S1X வந்து கீ மாடல் வந்து லோடு நிறைய வெஹிக்கிள் இருக்குது. வேணுங்கிறவங்க வந்து பை பண்ணிக்க. நான் வயசானவங்க எல்லாமே எனக்கு கீ மாடலில் வேணும், பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ண தெரியாது அப்படிங்கிறது கீ மாடல் ஃபுல் லோடில் இருக்குது. 1 or 2 டேஸில் உங்களுக்கு பேங்க் முடிஞ்சால் ப்ராசஸ் டெலிவரி கொடுத்துட்றாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு Gen 2 and Gen 3 மாடல் ரெண்டு கம்பேரிட்டிவ் உங்களுக்கு காமிச்சா தான் டிஃப்ரெண்ட் தெரியும். அதனால தான் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். Gen 2ல் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் நார்மல் தான் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒன்று தான். ப்ளஸ் வந்து பெல்ட் ட்ரைவாக இருக்கும் Gen 2ங்கிறது. Gen 3ங்கிறது வந்து உங்களுக்கு 2 வேரியன்ட். பேட்டரி பார்த்தீங்கன்னா 4 kW and 5.2 kW அந்த பேட்டரி கிடைக்குது. இதில் ப்ளஸ் என்னென்னா பார்த்தீங்கன்னா செயின் ட்ரைவ். செயின் ட்ரைவ்ங்கிற பார்த்தீங்கன்னா பவர் லாஸ் கம்மியாக இருக்கும், ரேஞ்சு கொஞ்சம் கிடைக்கும், அந்த பீக் பவர் கிடைக்கும். இதுதான் மெயின். மேக்ஸிமம் வந்து சிம்பிள் ஒன்று அதில் வந்து எடுத்திருக்காங்கன்னு தோணுது. பட் இது டெஸ்ட் ட்ரைவ் வர்றப்போ தான் உங்களுக்கு தெரியும். நான் டெஸ்ட் ட்ரைவ் வீடியோ கேட்டிருந்தா இல்லை, அங்கே அவைலபிள் இல்லைன்ட்டாங்க. நான் ஃபியூச்சரில் கண்டிப்பாக டெஸ்ட் வீடியோ போகிறேன். Gen 3 எப்படி இருக்குது, என்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குன்ட்டு. இந்த வீடியோவில் உங்களுக்கு கவர் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரெண்டு தான். S1 Pro Gen 3, S1X Plus Gen 3 மாடல் தான். ரெண்டுமே செயின் ட்ரைவ் சூப்பராக குவாலிட்டிமேட்டாக இருக்கும். ஆக்சுவலி பெல்ட்டுக்கும் செயினுக்கும் பவர்லாஸ் இருக்கும். பட் Gen 3க்கு வந்து சர்வீஸ் சார்ஜ் எவ்ரி 5000 கிலோமீட்டருக்கு வந்து உங்களுக்கு சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் எனக்கு ஒரு மைனஸாக தெரியுது. ஏன்னா எப்படி சர்வீஸில் எடுத்துருவாங்க. இப்போ S1X Gen 3 வீடியோ பார்த்துட்டு வந்துருங்க. நான் அதுக்கப்புறம் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் வீடியோ பார்த்தீங்களா, அதுலேயே மேக்ஸிமம் எல்லா இன்ஃபர்மேஷனும் இருக்கும். உங்களுக்கு நான் அந்த லைவாக காமிக்கிறப்போ உங்களுக்கு அந்த என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிடும். இது வித் கீ மாடல் S1X ப்ளஸ். இது ஓவரால் லுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பேர் வந்து கேட்குறது வந்து எங்களுக்கு கீ மாடல் தான் வேணும். மேக்ஸிமம் அந்த வயசானவங்க, அந்த லேடிஸ் எல்லாமே ஏன்னா ஃபியூச்சரிட்டிக்காக எல்லாமே உங்களுக்கு கீ மாடல் இருந்தால் எல்லாமே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. 4.3 inches உங்களுக்கு டிஸ்பிளேல பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது அப்படிங்கிற மாதிரி. டிஸ்பிளேல என்ன ரேஞ்சு, எவ்வளோ பேட்ரி, உங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் இண்டிகேட்டர்ஸ் உங்களுக்கு நார்மலாக எல்லா பைக்கில் இருக்கிற மாதிரியே தான். ஃபீச்சர்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் இருக்காது. இவ்வளோ தான் டிஸ்பிளே. ஓவரால் டிஸ்பிளேவோடது ஓவரால். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஃப்ரண்ட்டில் வந்து அந்த ஃபோன் வைக்கிற கொஞ்சம் Gen 1லேயும் Gen 2 Gen 3 அது எல்லாமே கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. இதில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட ஓவரால் லுக் இப்படி தாங்க இருக்கும். இது வந்து ஆக்சுவலி இதில் ஹப் மோட்டர் இருக்கும். இதில் ஹப் மோட்டர் இல்லாத வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா S1X ப்ளஸ்ன்னு சொல்லுவோம். இது செயின் ட்ரைவ் தான். மோட்டரும் அந்த பேட்டரி நல்லா அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அது ஒரு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒன்று போடுறேன். ரொம்ப என்ன ஒயரோட இது வந்து ரொம்ப ஷார்ட் கட் பண்ணியிருக்காங்க. அல்டிமேட்டாக இருக்க போது கூடி சீக்கிரம் உங்களோட டெஸ்டே வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஓவரால் லுக்கு இப்படி தாங்க இருக்கும். ஓராங்கிறது வந்து உங்களுக்கு ரேஞ்சுக்காக தான் நம்ம இருக்கிறது. அதுலேயும் உங்களுக்கு செயின் ரைட் எடுக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் பவர் லாஸ் கம்மியாக இருக்கும். பெல்ட்டை விட ஸ்மூத்தாக இருக்கும். என்ன அந்த சர்வீஸ்க்கு மட்டும் தான் கொஞ்சம் பயப்பட வேண்டியது இருக்குது. இது எப்படி இருக்குன்னு தெரியல. ஃபியூச்சரில் அவங்க வர்றப்போ தான் தெரியும். நான் அதையும் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஓவராலுக்கு இப்படி தான் உங்களுக்கு கூட் ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு பெரிய கூட் ஸ்பேஸ். நம்ம ஒரு ஹெல்மெட் ப்ளஸ் சார்ஜர் கண்டிப்பாக எங்கே வேணால் எடுத்துகிட்டு போய்க்கலாம். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஸ்கூட்டரில் வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம். ஏன்னா பவர் பட்டன் ஒர்க் ஆகலை. அது ஒரு 40,000 கிலோமீட்டரில் ஃப்ரீ கிளைம் பண்ணிக்கலாம்னாங்க. அதுக்காக தான் வந்தேன். அதுவும் பண்ணி கொடுத்துட்டாங்க, தேங்க்ஸ் டு ஓலா. ஏன்னா 40,000 கிலோமீட்டருக்கு எகிரி பண்ணி கொடுக்குறாங்க. இதே மாதிரி சர்வீஸ் வந்து என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு கேட்குறாங்க, ரெக்டிஃபை பண்ணி தராங்க. தேங்க்ஸ் டு ஓலா. சர்வீஸ் இந்த அளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணது நல்ல விஷயம். பட் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா ஒரு சில ஷோரூமில் வந்து சின்ன சின்ன இஷ்யூ வருது. என்னென்னா அவங்களுக்கு ஒரு ஷார்ட் வீடியோஸில் போடுறேன். அதே மாதிரி உங்களுக்கு வெளியில் வந்து உங்களுக்கு சார்ஜிங் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஓபியில் வந்திருக்கேன் அப்படின்னா வெளியே சார்ஜிங் பாயிண்ட் இருக்குது, நீட்டாக போட்டுக்கலாம். ஏன்னா மழையில் பெய்ஞ்ச அளவு இல்லாமல் இருக்கும்.
ஸோ மறக்காமல் நான் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.